அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பித்ரு தோஷம் நீங்குவதற்கு கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் ஏற்ற வேண்டிய பரணி தீபம், கார்த்திகை தீப விரதம், கார்த்திகை தீபத்தின் போது நாம் செய்ய வேண்டிய தீபதானம், இது பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக ஜாதகத்தில் சனி நீசமாகக்கூடிய நட்சத்திரம் பரணி. சனி ஆயுள்காரகன், நம்முடைய கர்ம வினையை குறிக்கக்கூடியவன். நசிகேதன் யமலோகத்துக்கு போனான். அவனுடைய அப்பா வாஜஸ்ரவஸ் உன்னை நான் யமனுக்கு தானமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் யமனை தேடி யமலோகத்திற்கு போகிறான் நசிகேதன். யமனுக்காக 3 நாள் காத்திருக்கிறான். 3 நாள் உன்னைய காத்திருக்க வச்சுட்டேனே, உனக்கு நான் 3 வரம் தரேன் அப்படின்னு யமன் சொல்கிறான். வழக்கமாக சாமி தான் வரம் கொடுக்கும், நசிகேதனுக்கு யமனே வரம் கொடுத்தான். அப்போ நசிகேதன் கேட்டான், நான் வர்ற பாதை எல்லாம் ரொம்ப இருட்டாக இருந்ததே, ரொம்ப பயமாக இருந்ததே, முன்னோர்கள் இந்த வழியா வரும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, இதுக்கு நீ ஏதாவது ஒரு விமோச்சனம் சொல்லக்கூடாதா? அப்போது யமதர்மன், யார் ஒருவர் பரணி நட்சத்திரம் அன்றைக்கு விளக்கேற்றி வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய முன்னோர்கள் அவர்களின் கர்மவினையின் காரணமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, துன்பத்தில் இருந்தா அந்த துன்பம் நிச்சயமாக நீங்கும். முன்னோர்கள் செய்த பாவத்தால் யார் ஒருவர் துன்பங்களை அனுபவிக்கிறாரோ அவருக்கு அந்த துன்பங்கள் நீங்கும், அந்த வீட்டில் துர்மரணம் ஏற்படாது என்று வரம் கொடுக்கிறான். அதனால கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் அன்றைக்கு நம்முடைய வீட்டில் முன்னோர்களின் நலனுக்காகவும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்குவதற்காகவும் பரணி தீபம் ஏற்ற வேண்டும். எப்படி ஏற்றணும்னு சொல்றேன். 5 விளக்குகளை வடிவமா ஒரு தட்டுல வச்சு ஏத்தணும். அது ஏன் 5 விளக்கு அப்படின்னா, பஞ்சபூதங்களுக்காக நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் 5 தீபங்களை வட்ட வடிவமாக வைத்து ஏற்ற வேண்டும். பரணி நட்சத்திரம் டிசம்பர் 12ஆம் தேதி காலையில ஒரு 8:30 மணிக்கு மேல ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலை ஒரு 6:30 மணி வரைக்கும் இருக்கு. நான் பரணி நட்சத்திரம் தொடங்கும் போதே வீட்டில் விளக்கேற்றிடுவேன். அன்று மாலையும் விளக்கேற்றுவேன். அடுத்த நாள் காலையில பரணி தீபம் இருக்கும்போது விளக்கேற்றுவேன். அதனால நீங்களும் வீட்டில் பரணி நட்சத்திரம் அன்றைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். அதே போல அன்றைய தினம் அஷ்டபுஜ துர்க்கையை வழிபாடு செய்ய வேண்டும். சனி நீசமாக கூடிய பரணி நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் அஷ்டபுஜ துர்க்கை. பரணி நட்சத்திர நாளில் வீட்டில் பரணி தீபம் ஏற்றி அஷ்டபுஜ துர்க்கையை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக பித்ரு தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதே போல கார்த்திகை மகாதீபம் அன்றைக்கு வீடு முழுக்க நிறைய விளக்குகளை ஏற்றுங்கள். விளக்கு அப்படின்றது இருளை நீக்கி தரக்கூடியது இல்லையா? ரொம்ப அழகா கார்த்திகை தீபத்தை பார்த்தா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானே சொல்ற மாதிரி அருணாச்சல புராணம் நமக்கு ஒரு பாட்டை சொல்லுது. கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்ட நிற்போம், வாய்த்தாந்த சுடற்கானில் பசி பிணி இல்லாத உலகில் மன்னி வாழ்வார், பார்த்தவருக்கும் அருந்தவருக்கும் இடையூறு தவிரும் அது, பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கும் முக்தி வரம் கொடுப்போம். அதனால கார்த்திகை தீபம் அன்றைக்கு திருவண்ணாமலை தீபத்தை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். வீடு முழுக்க விளக்கேற்றுகிற போது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே என்று சொல்லி விளக்கேற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிய பிறகு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஸ்லோகங்களை சொல்லி கார்த்திகை தீபம் அன்றைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். விரதம் இருப்பதாக இருந்தால் பரணி நட்சத்திரத்திலேயே விரதத்தை தொடங்கிடணும். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு அதை தரிசனம் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். வீட்டில் நம்ம விளக்கேற்றும் போது மாலை 5:30 மணிக்கு மேலே விளக்கேற்றுங்கள். கூடவே இந்த கார்த்திகை தீப நாளில் நம்முடைய கஷ்டம் தீருவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை புராணம், கார்த்திகை மகாத்மியம் இதெல்லாம் படிக்கிற போது நிறைய விஷயங்கள் பரிகாரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் தீப தானம். சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எப்போதான் என் வாழ்க்கையில் எனக்கு நல்லது நடக்கும்னே தெரியலை, இந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கும் கூட ஏதாவது ஒரு கஷ்டம் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கு, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியலை அப்படின்னா அவர்கள் தீப தானம் செய்வது நல்லது. சர்வ ஞான பிரதம் சர்வ தீபம் சர்வ சம்பத் சுகாவகம் தீபதானம் பிரதாஸ்யாமி சாந்திரஸ்து சதாமம. இதுதான் அந்த ஸ்லோகம். தீபதானம் எப்படி பண்ணணுன்றத சொல்கிறேன். வெண்கலத்தில் பித்தளையில்
அல்லது வெள்ளியில் முடியும் அப்படின்னா விளக்கு வாங்கிக்கணும். நெய், திரி எல்லாம் எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள் யாருக்காவது இதை நீங்கள் தானம் பண்ணலாம். யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ அவங்களையும் ஒரு கோவிலுக்கு வர சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த கோவிலில் தீபத்தை ஏற்றி அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அவங்க கோவிலை வலம் வந்து அந்த தீபத்தை அங்கே வைக்கணும். அதன் பிறகு அவங்க அந்த தீபத்தை எடுத்துக்கலாம். இதுதான் தீப தானம். இப்போ நான் இருக்கிற நிலைமையில பித்தளை விளக்கு கூட வாங்க முடியாதுமா அப்படின்னா நீங்கள் அகல் விளக்கு வாங்கி தீப தானம் பண்ணலாம். யார் ஒருவர் தீப தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், தோஷம் எல்லாம் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதைத்தான் அந்த ஸ்லோகம் சொல்லுது. அதனால கார்த்திகை தீபம் அன்றைக்கு நீங்கள் தீப தானம் செய்யுங்கள். நான் தீபத்தை தானமாக கொடுத்தா என்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடாதா, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் தீபதானம் செய்கிற போது அது உங்களுக்கு நன்மையைத்தான் தரும். கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுங்கள். அது பித்ரு தோஷத்தை நிச்சயமாக நீக்கி தரும். கார்த்திகை தீபம் அன்றைக்கு விளக்கேற்றி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். அது நமக்கு அளப்பரிய நன்மைகளை தரும். அதே போல தீப தானம் செய்தால் அது நம்முடைய கஷ்டங்களை நீக்கி தரும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.